இன்னைக்கு எபிசோட்ல 6th ரவுண்ட்ல ஜெயிச்சதால கோபி ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாரு. இப்போ கடைசி ரவுண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம ஜெயிச்சிருவோம்லன்னு பாட்டி பாக்யா கிட்ட கேக்குறாங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னு பாக்யா சொல்றாங்க. ரெண்டு டீமும் பரபரப்பா சமைச்சிட்டு இருக்காங்க. கோபி செஃப் கிட்ட நாம ஜெயிச்சே ஆகணும், இது என்னோட மான பிரச்சனைன்னு சொல்றாரு. சமையலுக்கு நடுவுல இனியாவும் செலியனும் கால் பண்ணலன்னு பாக்யா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. பாக்யா செலியனுக்கு கால் பண்ணி இனியா பத்தி விசாரிக்கிறாங்க. செலியனும் இனியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கேக்குறான். இங்க யாருமே இல்ல, நான் இப்பதான் இங்க வந்தேன்னு ஒரு பொண்ணு சொல்றா. இப்ப என்ன பண்றது, அம்மா கிட்ட சொல்லிடலாமான்னு செலியன் யோசிக்கிறான். இனியா போனை பார்த்துட்டு 18 மிஸ்டு கால்ஸ் வந்திருக்குன்னு பயப்படுறா. அப்புறம் கால் பண்ணிட்டு வரேன்னு வெளியே போறா. இனியாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க சீனியரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. பார்ல இருக்கவங்க வந்து சண்டைய தடுக்கிறாங்க. போலீஸ் கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சமையல் போட்டியில கோபியோட டிஷ் சொதப்பிடுது. கேக் கருகிடுச்சுன்னு சொன்ன உடனே கோபி ஷாக் ஆயிடுறாரு. போட்டி எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு, என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, உங்களை போன் பண்ணி ஸ்பெஷலா வேற வர வச்சேன்னு சொல்லி கோபி டென்ஷன் ஆகுறாரு. இன்னும் நிறைய டைம் இருக்கு, நீங்க வேற டிஷ் பண்ணுங்கன்னு ஜட்ஜ் சொல்றாரு. இவங்களும் வேற டிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பாக்யா பண்ண டிஷ்ஷ ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லி செல்வி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது, அம்மா சொன்னதை கேட்டு வீட்லயே இருந்திருக்கணும்னு சொல்லி இனியா அழுதுட்டு இருக்கா. பார்ல இருக்கவரும் பார்க்கு வந்தா ஜாலியா இருந்துட்டு போக மாட்டீங்களா, ஏண்டா சண்டை போடுறீங்கன்னு திட்டிட்டு இருக்காரு. மறுபடியும் பாக்யா செலியனுக்கு கால் பண்றாங்க. இந்த முறை செலியன் பாக்யா கிட்ட இனியா வந்துட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு போய் சொல்லிடுறான். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா அவ எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறா, கால் பண்ணாலும் எடுக்கல, நான் வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்கு இருக்குன்னு பாக்யா கோவப்படுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.